2 கிரிஞ்சு பாய் பைக்கில் வந்து முன்னாடி பின்னாடி ஆட்டிகிட்டே அலைவாங்க. ஏய் யாரா நீங்கள்? பஸ் பின்னாடி அங்கே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா? காட்டுற பாருங்க. எனக்கு பின்னாடி அந்த ஒரு கரை தெரியுதுல்ல, அவ்வளோதாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக கடல் வந்துருச்சு. பாம்பன் பீச்சில் நம்ம இப்போ ஏற போகிறோம். செம்மங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தோம், செம்ம சூப்பரான வியூ பார்த்துருந்துருக்கலாம். GoPro வந்து திடீர்னு ஒர்க் ஆகல. யூனிக் வச்சு போகிறதா வந்திருக்கான். ஓகே பாய் பாய். சரி, பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ள வந்தாச்சு. ஸோ காலையிலே கிளம்பியாச்சு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து. ஸோ நம்ம போக வேண்டிய ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஈசிஆர் ரூட்டை பிடிச்சி தான் போக போகிறோம். காரைக்கால் அந்த வழியாக போகலாமா இல்லை ஃபாஸ்டஸ்ட் ரூட் அவைலபிள் இருக்குது அதில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். எப்படி பார்த்தாலும் இது ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் வந்து கால்குலேட் ஆகும். கடலூர், சிதம்பரம், காரைக்கால், நாகப்பட்டினம் அந்த ரூட்டு. பரவாயில்ல, வெய்ய காலத்துக்காக அவங்க போட்டாங்களா இந்த மாதிரி, எல்லாம் சூப்பரான விஷயம். ஸ்ட்ரைட்டாக போனால் கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம். ஸோ நம்ம ரைடோட கடைசி நாளுங்க, லாஸ்ட் நாள் ரைடு. இன்றைக்கி என்னென்னலாம் சம்பவம் நமக்கு காத்திருக்குன்னு தெரில. பட் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு. லெஃப்டில் போனால் பாண்டியோட மெயின் பஸ் ஸ்டாண்டு, பீச்சு எல்லாமே வந்துடும். ஸ்ட்ரைட்டாக போனால் கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம். நம்ம இந்த ரூட்டு தான் எடுக்க போகிறோம், கடலூர் ரூட்டு தான் எடுக்க போகிறோம். என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் நம்ம ஃபாஸ்டஸ்ட் ரூட் எடுத்து தான் போனால் நம்ம இன்னும் சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்து இதை சேர்த்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதான் டாஸ்க்கு. முடிஞ்ச வரையும் இந்த ரூட்டையே நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம அங்கே போக முடியுமோ. ஏன்னா பிஃபோர் 5 o'clockலாம் அந்த பக்கம் போனால் தான் நம்மளால் அந்த அரிச்சல் முனைக்கு போக முடியும். கோயிலுக்கு கூட போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் நாம் நேராக அரிச்சல் முனையை நோக்கி போகணும். அப்படி போக முடியலன்னா, டைம் ஆகிடுச்சு போக முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நம்ம அப்படியே யூட்டர்ன் போட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டு ஒரு யூட்டர்னை போட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம் வந்து அங்கே இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு. யாருங்க ஒரு ஆள் இங்கே வந்து கொடுத்துருக்கான்? டேங்க அப்பா, ஓ மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த ரோடு வந்து நம்மளை பயங்கரமாக சோதிக்க போகுது, பயங்கரமாக என்டர்டைன் பண்ண போகுது, எப்படி வேணால் சொல்லலாம். பார்ப்போம் கூகுள் சொல்கிற டைமுக்கு முன்னாடி நம்ம அங்கே போக முடியுமான்னு. லிட்டர் வந்து 94 ரூபா 34 பைசா. ஓகே, நம்ம அடித்த யூடியில் நிறையா யூடியில் போய் அடிச்சிருக்கோம். இப்போ அடித்தது வந்து 94 ரூபாங்கிறது மேக்ஸிமம் யூனியன் டெரிட்டரி எல்லாத்துலேயும் இதே ப்ரைஸ் தான், எக்ஸப்ட் அருணாச்சல் பிரதேஷ். அங்கே 90 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் அடிச்சிருந்தோம், இங்கே 94 ரூபாங்கிறது ஓகே. நம்ம ஊரில் அடித்தோம் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக வரும். ஸ்கேன் தான். அடிங்கக்கா, பே பண்ணிக்கலாம். அழுத்துங்க ஸ்லோவாக அடிங்க. போதும்க்கா போதும். அவ்வளோதான், நிரம்பிடுச்சு. இதுக்கு மேலே போடக்கூடாது.
அவ்வளோதான். நம்ம இந்தியன் ஆயில் தாங்க ரெகுலராக அடிக்கிறது, அதனால் இந்தியன் ஆயிலே அடிச்சிடுறது. நல்ல ப்ரைஸ் 94 ரூபாங்கிறது. தமிழ்நாட்டிலையும் கொண்டாந்தால் நல்லாயிருக்குங்க. கடலூர் வந்தாச்சு. இப்போ வந்து நேஷ்னல் ஹைவே 32 வந்து நம்மளை போக சொல்லுது. இது கண்டினியூவாக வர்ற எல்லா ஊருமே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது மார்னிங்கிறதுனால. நம்ம எப்படி எல்லாத்தையும் தாண்ட போகிறோம் தான் தெரில. இப்படியே ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடியும் தொத்திக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நாளைக்கு நைட்டு 8 மணி ஆகிடும் நம்ம கன்னியாகுமரி போகிறதுக்கு. ரெண்டு கிரிஞ்சு வருவாங்க பாருங்களேன், 2 கிரிஞ்சு பைக்கில் வந்து முன்னாடி பின்னாடி ஆட்டிகிட்டே அலைவாங்க. ஏய் யாரா நீங்கள், என்னடா பண்ணுறீங்க? இவங்க தான். ஹலோ, இந்த கிறுக்கு ரைடர்ஸ் இவங்க தான். என்ன நினைச்சாங்க தெரியல, போயிட்டாங்க. ஓப்பன் பண்ணலை, பட் ரோடு வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி ரோட்டில் தான் நம்ம நார்த்தில் நிறைய இடத்துல ஓட்டிகிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த சிமெண்ட் டைப் ரோடு கிட்டத்தட்ட பீகாரில் இந்த மாதிரி ரோடு தான், அஸ்ஸாமில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோடு தான். ரிட்டர்ன் வரும்போது வெஸ்ட் பெங்கால்லையும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ரோடு தான். இதே மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், பங்கமாக இருக்கும் ட்ராவலு, எந்த தொலையும் கிடையாது. இங்கேருந்து 400 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, சிதம்பரம் போயிட்டாலே ரோடே இருக்காதாம்மா. நம்ம நிலைமை என்ன ஆக போகுது தெரியல, பார்ப்போம். நாம் வந்து இப்போ கும்பகோணம், திருச்சி, அப்புறம் வந்து கங்கைகொண்டம் சோழபுரம், அது வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவேல போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் ரோடு நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அப்படியே நம்ம கீழே வந்து கூப்பிட்டு போகும், ஸ்ட்ரைட்டாக வந்து ராமநாடு நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகும். முடிஞ்ச வரையும் இந்த ஹைவேலேயே வந்து நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம். நம்மளோட குட் டைம் கண்டிப்பாக ஹைவே இன்னும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஏன்னா நான் போன டைம் வந்தப்போ ஹைவே முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆகிருச்சு, கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கே வந்து 7:45 நம்ம அங்கே போவோம்னு சொல்லி காட்டுது. நம்ம 10 நிமிஷம் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுத்தால் கூட அந்த 10 மினிட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. சேம் இதே மாதிரி கன்ஜஸ்டடாக இல்லாமல் ரோடு ஃப்ரீயாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் அசால்ட்டு. அடுத்த ஹைவேல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஏய் காது கேட்குமா கேட்காதரா உங்களுக்குலாம்? காது கேட்காத மாதிரியே போகிறாங்க. என்ன கேமரா ஆங்கிள் மாறிடுதா? எப்பா கும்பகோணம் வந்தாச்சுங்க. மீன் சுருட்டி இந்த ஏரியா பேர். கும்பகோணம் அடுத்து வந்து கும்பகோணம் தான்.
நல்ல வேலைங்க, கன்றாவதியாக இருந்த ரோடுங்க. நிறைய இடத்துல ஹைவே மாதிரி போட்டு டைம் சேவ் பண்ணிடுறாங்க நமக்கு. பஸ் ஏன் அதான் எல்லாம் போகிறாங்க, நம்மளை மட்டும் ஏன் நிப்பாட்டாருன்னு தெரியலையே. தண்ணி நிறையா இருக்குது டேமில், நோ ப்ராப்ளம். அந்த பக்கம் இருந்து பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களாம் போனதுக்கப்புறம் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நிப்பாட்டியிருக்காரு. நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேணாம், ஏன்னா சிங்கிள் வே இது. ஸோ அந்த சைடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து விடும்போது தான் நம்ம இங்கேருந்து போக முடியும். கொள்ளிடம் வடக்கு பிரிவு. ஸோ கொள்ளிடத்துலேருந்து வர்ற தண்ணி பாதி இந்த சைடு மாறி வரும் போல இருக்குது. சார் போகலாமா? பாருங்கள், அந்த பக்கம் இருந்து கம்யூனிகேஷனு, அப்புறம் இந்த சைடில் இருந்து கம்யூனிகேஷனு. ஸோ தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க, இந்த சைடு போகலை. அந்த சைடு இன்னொரு இது வழியாக தண்ணி போயிட்டுருக்கு. கரெக்டாக திறந்து விட்டுருக்காங்க வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். நான் ஏதோ ஸ்டில் வேறு ஏதோ ஒரு ஊரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டையும் நம்ம சுற்றி வந்தோம் இல்லையா, அந்த ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுலேருந்து நம்ம வெளியே வருவோம். சின்ன சின்ன டேமாக வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, ஆமாம், அணை பிரிவு போல். இது அங்கே ஒன்று வந்துச்சு, அதுலேருந்து தாண்டினோடனே அடுத்து இங்கே ஒன்று. எல்லாமே வந்து ஒன் வே டைப்பு. அட் அ டைமில் ஒரு பஸ்ஸு தான் போக முடியும். ஒரு கார்லாம் வந்து அப்படி தான் இந்த ரூட்டோடய தான் போக முடியும். மட்டும் 60 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக வந்துட்டோம். 100 கிலோமீட்டர் தான் போயிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ரோடு வேறு, இதுக்கப்புறம் வரப்போகிற ரோடு வேறு. ஏன்னா அவ்வளோதான், பைபாஸ் இனிமேல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. கிளைமேட்டும் ஓரளவுக்கு பாருங்களேன், அழகாக லைட்டாக மழை வர மாதிரி மேகமூட்டமாக இருக்குது. அப்படியே இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், வண்டியை ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன் ஹெவியாக மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணம் ஸ்பெஷல் காஃபி ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா நம்ம ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அஸ்மச் கிளைமேட் பாருங்கள், நம்ம கீழ் நோக்கி தானே போயிட்டுருக்கோம். கிளைமேட் பாருங்கள், அப்படியே பயங்கரமாக மாறிட்டுருக்கு. நம்மளால் மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மன்னார்குடியெலாம் தாண்டி ஒரு 40 கிலோமீட்ரு. அதாவது இங்கே பாருங்கள், பின்னாடி அங்கே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, காட்டுற பாருங்க. எனக்கு பின்னாடி அந்த ஒரு கரை தெரியுதுல்ல, அவ்வளோதாங்க. அது பின்னாடி வந்து ஃபுல்லாக கடல் தான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தெரியுதுல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன். பேக் சைடு தான் இருக்குது. அங்கேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்கிற மாதிரி பயங்கரமாக மாறி இருக்குது. இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான் இன்னும் ட்ராவல் பண்ணி போகணும் ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகிறதுக்கு. பட் இந்த மாதிரி கிளைமேட் வந்து ஹெவியாக மாறிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ராமேஸ்வரம் போக முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அப்படியே ராமேஸ்வரம் போனாலும் நம்மளால் வந்து அரிச்சல் மணிக்கு போக முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா மாதிரி என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கருமேகம் தான். இங்கே பாருங்க, நான் காட்டுற மாதிரி தெரியுதா, கிளைமேட் வந்து அப்படியே மாறிட்டுருக்கு, பயங்கரமாக வந்து மாறிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணுவோம். 12 மணிக்கு வந்து நம்ம கன்னியாகுமரி போயிடுவோம். பட் முன்னாடி வந்து நம்ம சென்னைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்னாச்சு. பாருங்க,
இப்போதைக்கு போக முடியாது, மழை நின்னா தான் போக முடியும். எவ்வளோ நேரம் மழை பெய்யும் தெரில. தேவையான அளவு சார்ஜ் போட்டேன். ஒரு 21% ஏறி இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு மண்டபத்துக்கு போயிட்டு மண்டபத்துலேருந்து அப்படியே பாம்பன் படத்தையும் பார்த்துட்டு உள்ள நேராக ஆண்டவரை பார்த்துட்டு, ஆண்டவரா ஆமாம், அங்கே வரையும் போயிட்டு திருப்பி உடனே கிளம்பி வேண்டியதாங்க. அரிச்சல் முனை போகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காற்று வேற கொடூரமாக வீசுது. பெட்ரோல் வேற போடணும். மண்டபம் கேம்புக்கு வந்தாச்சு. என்னங்க இது, ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளால் ஸ்பீடாக அதில் வர முடியாது. 60க்கு மேலே அதில் போக முடியல அந்த ரோட்டில். ஏன்னா அங்கேயே டைம் கன்சியூம் ஆகிடுச்சு. இடையில மழை வேறு சும்மா பட்டையை காப்பிடுச்சு. அதுக்காக ஒரு ஓரமாக போய் ஒதுங்க வேண்டியதாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். அப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் வண்டி எடுத்து வந்தால் போகிற எல்லா இடத்துலையும் மழை வேற. அதையும் தாக்கு பிடிச்சி இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம. ஆண்டவா, டைமுக்குள்ளே நம்ம கன்னியாகுமரி ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், பாசிபிளாக. ஏன்னா இங்கேருந்து 280 கிலோமீட்ரு ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். போயிடலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரைட்லேயும் கடல் வந்துருச்சு. பாம்பன் பீச்சில் நம்ம இப்போ ஏற போகிறோம். செம்மங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம், செம்ம சூப்பரான வியூ பார்த்துருந்துருக்கலாம். வாவ், அது எப்படிங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த இடத்த மட்டும் என்னால் எப்படி விட முடியும்? முடியாதுல்ல. அரிச்சல் முனைக்கு போக முடியலனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. பட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம வந்தே ஆகணும். குறிப்பாக இந்த பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணியே ஆகணும். வா 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 வா, கடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த சைடு தான் வாட்டம். இந்த புது ரயில்வே ட்ராக்கு போட்டு முடிச்சிட்டாங்கங்க. பழைய ரயில்வே ட்ராக் கூட இப்போ அது பக்கத்தில் வரையும் தண்ணி இருக்குது. ட்ரெயினில் போனோன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னா அந்த கடல் அலையை வந்து அந்த தண்ணி அப்படியே மேலே தெறிக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே யூட்டர்ன் அடித்து கன்னியாகுமரி நோக்கி போகிறோம். நான் ஸ்டாப். காலையிலேருந்து 368 கிலோமீட்டர் வந்து இதுவரையும் வந்திருக்கோம் நம்ம காலைல ஸ்டார்ட் பண்ணி. ரோடு சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பிரச்சனை என்னென்னா இங்கே பார்க் பண்ண முடியாதுங்க. இல்லைனா கூட நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு குடுக்குன்னு ஓடி போய் ஏதாச்சும் உங்களுக்கு நான் அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவேன். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, வண்டி ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு இறங்கினா கூட வந்துடுவாங்க, இங்கெல்லாம் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னடா பாலத்தை மட்டும் காட்டி ஏமாத்துறியடா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. இன்னும் பக்கத்தில் போயிட்டு அந்த சைடு தான் காட்டலான்னு பார்க்குறேன். பார்க் பண்ணக்கூடாது, பட் ஸ்லோ பண்ணி நிற்கலாம். இருங்க இந்த லெஃப்ட் சைடில் அந்த பில்லர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அங்கே ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்கண்ணா, அங்கே காட்டுறேன். ஸோ இங்கேருந்து உள்ள கோயில் வரையும் போயிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு திருப்பியும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுதான் பிளானு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்படி அசால்ட்டாக வந்து கிவ் அப்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் தான், அது ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். கோப்ரோலையும் பேட்ரி காலியாக போகுது, என்னானே தெரில. பவர் வந்து பெருசாக நிற்கவே மாட்டேங்குது. அவ்வளோதான், ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்தாச்சு. அப்படியே வந்து கடல் வரையும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர வேண்டியது தான். ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் ஆகிட்டுருக்கு. கடலுக்கு போயிடலாமா நேராக?
நின்னா ஆர்ன் அடிச்சுட்டே இருக்காங்க வந்துட்டு. கடலுக்கு எந்த சைடு போகிறதுண்ணே? இந்த பக்கமா? ஆ சரி சரி ஓகே. ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். மேலே வந்து அந்த க்ரீன் கலர் மேட் போட்டு வச்சுருக்கிறதுனால கோயில் ஃபுல்லாக தெரியாது. சரி அப்படியே கடலுக்கு போயிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிடலாங்க. ஆமாம். ஓகே, வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே இங்கே சாமியை கும்பிட்டு கிளம்பிடலாம். கிளம்பியாச்சு, ராமநாதபுரத்தை விட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா கோபுரம் பேட்டரியில் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. 1 மணி நேரம் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. 7 மணிக்கு வந்தோம், 8 மணிக்கு கிளம்பியாச்சு. உள்ளே போனோம், சாமியை டக்கு டக்குன்னு கும்பிட்டோம். கடலில் போனோம், கடல்லையும் சாமியை கும்பிட்டு வண்டியை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இங்கேருந்து நேராக கன்னியாகுமரி தாங்க. மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போயிடலாம். இந்த இடத்துல காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க, பயங்கர காற்று. தூத்துக்குடி 130 கிலோமீட்டர் லெஃப்ட்டில், மதுரை 120 கிலோமீட்ரு. இப்போ நம்ம லெஃப்ட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அங்கே போகணும் நம்ம. இன்னும் ராம்நாடு வந்துட்டோம். ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வந்தாச்சு. இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். இப்போ வந்து ரோடு டைவர்ட் ஆகிறதுக்கான வழி இடத்துக்கு வந்தாச்சு. சுத்தமாக முடியல. 530 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்டியாச்சு. அதனால் பாடி ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகிடுச்சு. அதனால் இந்த டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் ஒரு 159 கிலோமீட்டர் காட்டுது. தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி போகிற மாதிரி. ஸோ அதனால் அப்படியே போவோம். 4 மணி ஆகும்னு காட்டுது, அவ்வளோ ஆகாது. அப்பா சரியான டயர்டுங்க. ஏன்னா நம்ம வந்துக்கிட்டே இருக்கோமா, டெய்லிக்கும் குறைஞ்சது வந்து 400 to 500 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக பாடி டயர்டாகிடுது. இன்றைக்கி மட்டும்தான் கிளைமேட் வந்து பெட்டரான கிளைமேட்டு வண்டி ஓட்டுனதுக்கு. சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுனால தான் வேக வேகமாக போயிட்டுருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த டைம்குள்ளே முடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நம்மளோட ரெக்கார்டு வந்து டாப் ஆஃப் தி லிஸ்ட்டில் இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நேராக போகணும். இந்த சைடு போக சொல்லுது. ஆனால் முன்னாடி ஒரு குட்டி கார் போகுது, நான் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதான் தெரியலன்னு தெரில. அந்த காரு பாவம் உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருப்பாங்க போல், டூரிங் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். அநேகமாக எல்லா இடத்துலையும் வண்டியை நிப்பாட்டி 1/2 மணி நேரம் தூங்குறாங்க, மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம உட்காந்துருந்தோம்ல காஃபி ஷாப், அங்கே இந்த வண்டி நின்றுச்சு. நான் வந்தப்போ, நான் இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இவங்க கிளம்புனாங்க. இந்த கார் தான் செவர்லேட்டு பீட்டு. பார்த்தா இங்கேயும் கார் நிற்கிது. பாவம் நான் ஸ்டாப்பாக ஓட்டுவாங்க போல இருக்கு. முடியலன்னா டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் ட்ரைவ் பண்ணுறது தான் வந்து நமக்கும் சேஃபு, காருக்கும் சேஃபு, உள்ளே இருக்கவங்களுக்கும் சேஃபு. நம்ம பாருங்க ஜம்முன்னு வந்து சேர்ந்தாச்சுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த 15,000 கிலோமீட்டர் என்னால் அமைதியாக இருக்க முடிஞ்சிச்சு. இந்த 150 கிலோமீட்டர் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க எனக்கு. ஏன்னு தெரில, நான் பயங்கர எக்ஸைட்டடில் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே. நம்ம எப்படி வந்து நம்ம டார்கெட்டை சேஸ் பண்ணி போய் நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அதை தடுக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு ஒரு மாதிரி மோசமாகிடுச்சு. ரோடு வேறு வந்து பார்த்திங்கன்னா
அர்பன் ரோடு, அப்புறம் நேஷ்னல் ஹைவே, அர்பன் ரோடுன்னு மாறி மாறி வந்து கடைசியாக 8 மணிக்கு வந்து 7 மணிக்கு ராமேஸ்வரத்துக்குள்ளே என்ட்ரானோம். 8 மணிக்கு எக்ஸிட் ஆகிட்டோம். அப்புறம் சார்ஜ் போடணுன்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 2 ஃபோனுக்கும் ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம். சார்ஜ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வண்டியே கிளம்பிச்சு. அப்பையும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை 12 மணிக்கெலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரோடை பார்த்தா இங்கே பாருங்க, இதான் இங்கேயும் ரோடு இப்படி தான் இருக்குது. ரோடு பூரா மேடு பள்ளம் டமான்னு அடிச்சுட்டே வருது. அவன் பாட்டுக்கு சர்றன்னு வந்து ஏறி போகிறான். பின்னாடி வேற வந்துக்கிட்டு இருக்கான். செம்ம குளிருங்கானா. ஜாக்கெட்டில் தெரியல, பட் வெறும் ஜீன் போட்டிருக்கனால குளிர் நல்லாவே தெரியுது. ஓகே, பின்னாடி வந்து ஒரு லாரி வந்துட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி போகிறது தான் நமக்கு சேஃபு. தனியாக போகிறது தான் அதை பெரிய பிரச்சனையே. நான் வந்து இந்தியாவில் ரொம்ப பயங்கரமான இடம்னு சொன்ன ஊரில் கூட போயிட்டு தனியாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ கூட எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஆனால் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. நைட்டில் வண்டியில் போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஏரியா அந்த மாதிரி. ஆனால் என்னன்னா நிறையா இப்போ போலீஸு, அப்புறம் வந்து நைட் ரவுண்ட்ஸு அது இதுன்னு நிறையா நடக்குதா, அதனால் க்ரைம் ரேட்டு கம்மியாக தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ரிஃப்ளெக்டிவ் வேறு கண்ணை கூசுது. சை, பாருங்கள் ரோடு பார்த்தீங்களா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு தீவில் வந்து தனியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ரைட்டு. சகதி வந்துருச்சு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அது காட்டிடுவோமா? ஏண்டா வட இந்தியாவிலே வறுத்து எடுத்தோம், இங்கே போன மாட்டோமா? பாருங்க, பாதை இருக்கா, பாதையிலே போயிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கீழே வந்து கல்லுக்கல்லாக இருக்குது. இங்கே தான் ஸ்கிட் ஆகும். அவ்வளோதான், வந்தாச்சு. நமக்கு அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. இப்போ எத்தனை இடத்துல எத்தனை வாட்டி எப்படா பைபாஸ் வரும்? ஸ்பீடு பிரேக்கரை தாக்குறீங்க. வந்தாச்சுங்க. தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தாச்சு தூத்துக்குடிக்குள்ளே. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இங்கேருந்து கீழே போக போக பார்த்தீங்கன்னா வானம் வேறு பயங்கரமாக இருட்டிட்டு மின்னல் அடிச்சிட்ருக்கு. ஒருவேளை அங்கெல்லாம் மழை பெய்யுமோ? கன்னியாகுமரி சைட்லாம். தூத்துக்குடிக்குள்ளே வந்தாச்சுங்க. ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் நானும். இருங்க, ரோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. பாருங்க, டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னாச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு அப்படி தெரியுதோ? இந்த லைட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக் யூஸ் பண்ணால் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. சொல்லப்போனால் கண்ணே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சுங்க தூத்துக்குடி பக்கம் வந்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூத்துக்குடி மண்ணிலே கால் பதிக்கிறோம். கூடவே பீஸ்டோட டயரையும் பதிக்கிறோம். திருநெல்வேலி வந்தாச்சு. ஹா. இங்கேருந்து 82 கிலோமீட்ரு போனால் தான் நம்மளால் திருநெல்வேலி போக முடியும். இது வந்து திருநெல்வேலியோட சேர்ந்தது கிடையாது. ஸ்பீடை குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியில் பேரிகார்டை தூக்கி சென்ட்ரலில் வச்சுட்டாங்க. முடிஞ்சால் போய்க்கங்கடா அப்படின்னு. என்ன பண்ணுறது? எமர்ஜென்சிலாம் போகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது.
அப்படியே சிட்டிக்குள்ளே போயிட்டு சிட்டிக்குள்ளே லைட்டாக போயிட்டு அப்படியே டைவர்ட் ஆகுது. நம்ம இப்போது ஒரு இடம் வேணும் நிற்கிறதுக்கும் தூங்குறதுக்கே கிடச்சா அவ்வளோதான். கொட்டான கொடி நன்றி முருகா, கொட்டான கொடி நன்றி முருகா. நேற்று மாதிரி ஒரு இடம் மட்டும் கிடச்சிச்சு, குடுக்குன்னு ஓடி போய் முதல்ல அந்த இடத்த போட்டு வேண்டிதான். ஸ்லோவாக விடிய ஆரம்பிக்குதுங்க. ஆனால் காலையில் பார்த்தா நல்லா மேகமூட்டமாக சுற்றி நிற்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். தூக்கம் பயங்கரமாக வருதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கன்னியாகுமரிக்கு வந்து இந்த வழியாக போக சொல்லியிருக்கு போட்டில். கிலோமீட்ரு பார்த்தா 82 கிலோமீட்ரு, 1 மணி நேரம் ஆகும். தூக்கம் வருதுங்க, பயங்கரமாக எனக்கு தூக்கம் வருது. நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னதாக ஒரு பவர் நேப் மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஒரு பவர் மேப் எடுத்தால் 1 மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். அது வரையும் பாடி கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம தான் வண்டி ஓட்டுறோம் அப்படின்றதுனால பவர் நேப்புக்கெலாம் வழி இல்லை. இப்போ இங்கே இருக்கு, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், வண்டி ஒரு பக்கம் போகுது. காரணம் என்னென்னா, நான் சும்மா இழுக்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன். நான் உண்மையிலேயே வண்டி போகிறத இழுக்கிறது வந்து என்னோடய கைகள் தான். அத்தாடி எத்த தண்டி. சரி, நீ சொன்ன அதனால் லெஃப்டில் ஏறியாச்சு. உங்கள் உட்கா மவனுங்களா